அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி தேங்காய்பால் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோங்க. காளானை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இன்றைக்கி குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எண்ணெயும் நல்லா சூடு ஏறி வந்ததும் இதில் பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு அது கூடவே ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் ரொம்பவே கம்மியாக இருந்தது, அதனால் நான் 7 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை லேசாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லில் தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக விழுதாக அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. என்ன காரணம்னா நமக்கு தேங்காய் பால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கிளறி கொடுக்கும் போது அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் நமக்கு அது சீக்கிரமாகவே போயிடும். அதுக்கடுத்து 2 பழுத்த தக்காளிங்க, அதை கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மசிஞ்சு வந்துடணும். அப்போ தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை காளான் பெருசாக இருந்ததுனால நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேங்க. சின்னதாக இருந்ததுன்னா 2ஆகவே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை அதில் சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இது தண்ணி விட ஆரம்பிக்குங்க. வதக்கி விட்ட கையோடே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் 1 கைப்பிடி அளவு மல்லி இலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது நல்லா வதங்கி வந்தாலே நமக்கு இது போதும். இப்போது 2 நிமிஷத்துக்குள்ளாரவே காளான் நல்லா வதங்கி வந்துருங்க. அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். ரைஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை நான் அளந்து நான் சேர்த்துக்கிறேங்க. இதே கப்பில் தான் நான் ரைஸ் எடுத்தேன். தேங்காய் பால் எனக்கு 2 கப்பு வந்திருக்கு. நல்லா திக்கான தேங்காய் பால், 1/2 மூடி தேங்காய் பால் நான் எடுத்திருந்தேன். இப்போது மிச்சம் இருக்கிற அந்த 1/4 டம்ளர் தேங்காய் பாலோட தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேங்க. 2.5 கப் ரைஸுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்து விட்டுறணும். உப்பு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி இல்லைங்க, எந்த பிரியாணியாக இருந்தாலும் கூட உப்பு 1 கல் எச்சா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிரியாணியோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கரம் மசாலாங்க. இது வீட்டிலே ரெடி பண்ணது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் வறுத்துட்டு அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் மசாலா பொடி பிரியாணிக்கு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்க்கும் பொழுது பிரியாணி நமக்கு சீக்கிரம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பிரியாணி அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை லாக் பண்ணிவிட்டு மேலே ஏர் வந்ததுக்கப்புறம் விசிலை சேர்த்துருங்க. ஒரு சில பிரியாணி அரிசி 1லேருந்து 2 விசில் வருங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய பிரியாணி அரிசி 2 விசில் சரியாக இருக்கும். ஒரு சில அரிசி 1 விசில் தாங்க சரியாக இருக்கும். பார்த்து கவனமாக வச்சுக்கணும். எனக்கு சரியாக 2 விசில் இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். பார்க்கும் போதே தெரியுது இல்லையா, பிரியாணி ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு. வாசமும் அவ்வளோ கமகமன்னு இருக்குதுங்க. பிரியாணி அரிசி நல்லா உடையவே இல்லை பாருங்கள். இது பிரியாணி இன்னும் நமக்கு நல்லா வாசமாக வேணும்னா மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டோம்னா அரிசி நமக்கு நல்லா உதிரியாகவும் கிடைக்கும் பிரியாணி. அதே நேரத்தில் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் பிரியாணி, நல்லா வாசமாகவும் இருக்கும். அதுக்காக சேர்த்து விட்டுருக்கேன். சேர்த்து விட்டுட்டு பொறுமையாக இதை நல்லா கலந்து விடுங்க. அடியில் கூட பிடிக்காமல் ரொம்பவே அருமையான பிரியாணி நமக்கு தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில்
தேங்காய் பால் சேர்த்து மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இது மஷ்ரூமில் மட்டும் இல்லைங்க, சிக்கனில் வச்சு கூட செய்யலாம், வெஜிடபிளில் வச்சு கூட நம்ம வந்து செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே வந்து நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்லாங்க. ஆனியன் ரைத்தா மட்டும் இல்லை, அவிச்ச முட்டை கூட நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. எக்கில் வந்து கார்னிஷ் பண்ணி கொடுத்தாங்க. குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுமே வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சமையலுடன் சந்திக்கலாம். நன்றி.